ஹலோ ஆல், இந்த வீடியோவில் ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? என்னோட சிஸ்டர் வந்து என் வீட்டில் தான் கொஞ்ச நாளாக வந்து ஸ்டே பண்ணியிருந்தா. அவளோட ஜாப் அப்புறம் வந்துட்டு படிப்பு விஷயமா வந்திருந்தா. இப்போ அவள் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்து ரிட்டர்ன் போகிறா. அவளை பஸ் ஏற்றி விடுறதுக்காக தான் நான், என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு எல்லாரும் போயிருந்தோம். இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே தான் போய் பஸ் எல்லாமே ஏற்றி விடணும். நாங்கள் போனதே லேட்டு, அவசர அவசரமாக போயிட்டு இருந்தோம். என் பொண்ணுக்கு என்ன நினப்புனா, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பஸ்ஸில் போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம்னு அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் அவள் வந்துட்டு இருந்தா. இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்குமே நம்ம நடந்து நடந்து நம்மளுக்கு கால் வெளியே வந்துடும், அந்த அளவுக்கு நடக்கணும். ஆல்ரெடி பஸ்ஸுக்கு வந்ததே லேட்டு. இந்த கில்லி படத்துல வந்து திரிஷா வந்து காராப்பூரி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்ன மாதிரி என்னோட சிஸ்டர் வந்து கடைசி நேரத்தில் அம்மாவுக்கு ஸ்வீட் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. அப்புறம் ஸ்வீட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ஒரு வழியா பஸ் ஏற்றி விட்டா. அப்படியே இந்த சைடு பார்த்தா என் பொண்ணு ஒரே அழுக. என்னடா இவ்வளோ பாசமா ரெண்டு பேருக்குள்ளேயும் எனக்கே லைட்டா பொறாமப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி கொட்டி தீத்துட்டா. அவளை சமாதானப்படுத்தி நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. உங்க வீட்ல எல்லாம் குழந்தைங்க இந்த மாதிரி சித்தி மேல உயிரா இருப்பாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு அவ அவ்வளோ பாசம். என்னோட சிஸ்டர் இல்லாம இருக்கவே மாட்டா. ரொம்ப இப்போ வரைக்குமே மிஸ் பண்றா. அப்புறம் நாங்க அங்கேயே டின்னர் முடிச்சிடலாம்னு சொல்லி புளி சாதம் பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போகும்போது சும்மா போவோமா, என் பொண்ணுக்கு ஒரு பிஸ்கட்டு, எனக்கு ஒரு ப்ரௌனின்னு சொல்லி வாங்கிட்டு இடத்த காலி பண்ணியாச்சு.